அண்ட் தென் வந்துட்டு என்கிட்ட கேட்குற மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ரோ லைக் நான் வந்துட்டு இப்போ சிஎஸ் படிக்கிறேன், இது இது இல்லாம லைக் நான் எத்திக்கல் ஹேக்கிங்கும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சைடு உங்களுக்கு சிஎஸ் போனாலும் நீங்க எத்திக்கல் ஹேக்கிங்ன்றது தனியா ஒரு மாடியூல் ஒரு கோர்ஸ் அடுத்து நீங்க வெளியே எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு இதுதான் சேரணும், சைபர் செக்யூரிட்டி தான் சேரணும் காலேஜ்ல அப்படின்றது எதுவுமே கிடையாது. And 70 members, okay. So what are the things we need to learn in cyber security? So as I already சொன்னதுதான். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், Kali Linux, ஒர்க்கிங் வித் வெப் ஸ்பீட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இது ஆல்ரெடி சொன்னதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும், ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஹவு டு மேக் அ பெர்ஃபெக்ட் சிவி ஃபார் ஜாப்ஸ். கைஸ், இந்த பெர்ஃபெக்ட் சிவி வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹவு யூ டூ லைக் பக் பவுண்டி. ஸோ பக் பவுண்டில வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு பக்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிருப்பீங்க, ஹால் ஆஃப் ஃபேம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட சிவில ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்துட்டு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பக்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. சரி, நான் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு அட்டன் பண்ணும்போது, ஸோ இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்கியூல் இன்ஜெக்ஷன் ஃபைன் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல, லைக் வித் பை வேஃப்லாம் இருந்தது. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருந்தா எனக்கு கேட்ட கேள்வி அதான், லைக் எப்படி வந்துட்டு இந்த வேஃப் வந்துட்டு சூஸ் பண்ணீங்க, எப்படி வந்துட்டு இதை பைபாஸ் பண்ணீங்க, என்ன வேஃப் இருந்தது, என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் யுவர் சிவி இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபுல்லி பக் பவுண்டி தான், ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. ஹவு டு லேர்ன் பக் பவுண்டி இன் ரியல் லைஃப் வெப்சைட் வித் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸோ மை சஜஷன் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியல் டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்ட்ஸ்விகர் அப்படின்ற ஒரு சைட் இருக்கும். இந்த போர்ட்ஸ்விகர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ரியல் டைம்ல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க பார்க்கலாம். லைக் இது வெப்சைட், ஓகேவா? இது வந்துட்டு நீங்க லாகின் பண்ணிக்கிட்டு லைக் ரியல் டைம்ல வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு பக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஸ்பெசிபிக் போர்ட்ஸ்விகர் வழியா நீங்க வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க ரியல் டைம்ல கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் சைட், லைக் இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க பக்ஸ் எல்லாமே. பிகாஸ் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் என் நம்பர் ஆஃப் பக்ஸ் இருக்கும், ரைட் ஃப்ரம் கிளிக் ஜாக்கிங்ல இருந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணீங்கன்னு நீங்க வந்துட்டு NCIIPC அப்படின்னு ஒரு சைட் இருக்கும். ஸோ இங்க போயிட்டு ஓகே இதுதான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிபிக் சைட் குள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். இங்க வந்துட்டு கீழே வந்துட்டு வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இங்க போயிட்டு எந்த சைட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிபிக் வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்றது நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபார்ம் ரிப்போர்ட் பண்ணி ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மெயில் மாதிரி கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த அப்ரிசியேஷன் மெயில கூட நீங்க வந்துட்டு உங்களோட சிவில வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா கைஸ்? ஸோ இது ஒரு மெத்தட். ரியல் டைம்ல வந்துட்டு நீங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்ட்ஸ்விகர், ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்ஸ்ல வந்து ஹேக் பண்ணி லீகலா வந்துட்டு ரிப்போர்ட் பண்றது, ஓகேவா? இது ஒண்ணு. சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாமே அனுப்பிடுவேன், நோ ப்ராப்ளம். அனுப்பிடுவோம், ஓகே ஃபைன். ஃபுல் கோர்ஸ் டீச் பண்ணுவீங்களா ப்ரோ? போயிட்டு இருக்குது ப்ரோ, ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நான் எல்லாமே வந்து டீச் பண்றேன், ஓகேவா? ஸோ அதுதான் இனிஷியல் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. லேக் ஆஃப் ரேட் லிமிட் அவுட் ஆஃப் ஸ்கோப் ப்ரோ, பட் ஐ ஃபைண்ட் ரேட் லிமிட் ஆன் ஆத் எண்ட் பாயிண்ட். இது அவுட் ஆஃப் ஸ்கோப்பா? லேக் ஆஃப் ரேட் லேக் ஆஃப் ரேட் லிமிட் அவுட் ஆஃப். சொல்லுங்க bro. என்ன ப்ரோ? ப்ரோ கேட்கல ப்ரோ நீங்க பேசுறது. சரி, ஓகே ப்ரோ, நான் பாக்குறேன். இந்த போடுறேன். இந்த 2FA தானே, நான் வரேன். வரேன் நான் சொல்றேன். இந்த வரேன். ப்ரோ நீங்க ஆத் எண்ட் பாயிண்ட்ல ஃபைண்ட் பண்ணீங்கன்னா அது லைக் எண்ட் ஆஃப் த டே இது VDP ப்ரோக்ராம் தான். லைக் என்ன சொல்றது, லைக் பக்ரவுட் அண்ட் தென் ஹேக்கர் ஒன்லலாம் அது அவுட் ஆஃப் ஸ்கோப்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க RCA ஃபைன் பண்ணியிருந்தாலும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பட் VDP ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணீங்கன்னா சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அது அவங்களோட டெசிஷன், இன்டர்னல் டீம் டெசிஷன். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. How to find possible backdoors attacks in website. இதுதான் ப்ரோ பென் டெஸ்டிங் அண்ட் பக் பவுண்டி. ஸோ நீங்க ஒன்னொன்னா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெக்கான் ஸ்கேனிங், ரெக்கான், ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதை வந்துட்டு எப்படி எஸ்கலேட் பண்றது அப்படின்றத ஒன்னொன்னா ஃபைன் பண்ணணும். ஸோ அப்பதான் நீங்க பேக்டோர் இருக்குன்றதே ஃபைன், அந்த அட்டாக்ஸ்லாம் என்னென்ன அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை வச்சுதான் நீங்க பேக்டோர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலாமா. ஸோ அட்மின் ஆக்சஸ்லாம் எடுத்தா ஈஸியா பேக்டோர்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களால. 2FA கிராக் பண்ண முடியுமா ப்ரோ? என்னன்னா மார்னிங் இன்ஸ்டாஸ்ல பார்த்தேன், அதுல 2FA ஒரு பக் ஃபைன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு 325. ஆமா ப்ரோ, நம்ம அனானிசம் ப்ரோ தான் அதை ஃபைன் பண்ணியிருப்பாரு. ஸோ
2FA வந்துட்டு ஈஸியா நம்ம அது கிராக் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பர்ப் ஸ்வீட் என்னால பண்ண முடியல. பிகாஸ் அது பண்ணா நமக்கு மீட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ப்ரோ. ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். 1 மினிட் ப்ரோ, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் கேளுங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் பண்ண முடியும். அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ரேட் லிமிட் வச்சு நம்மளால பண்ண முடியும். அண்ட் தென் ரெக்வஸ்ட் மேனிபுலேஷன், ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன், அதுக்கு அடுத்தது பழைய கோட் லைக் யூஸ்டு கோட்ஸ், அண்ட் தென் இந்த மாதிரி லைக் நிறைய இருக்குது. ஓகேவா, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அதுக்கும். ஸோ அதெல்லாம் இன்டெப்தா போவோம். ஓகே, பட் யூ கேன் கிராக் இட். ஸோ அந்த ஸ்பெசிபிக் சைட்ல வந்துட்டு நோ ரேட் லிமிட் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஈஸியா கிராக் பண்ண முடியும். ப்ரோ கம்ப்ளீட்டட் சிஹெச் பட் பேசிக்ஸ் நாலேஜ் மட்டும் தான் இருக்கு ப்ரோ. இப்போ வர ஜாப் கிடைக்கல எனக்கு. ஒன்று பக் ஃபைண்ட் பண்ணி ஜாயின் பண்ண ஹெல்ப் மீ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆன்லைன்ல எதனா கோர்ஸ் எதனா இருந்தா பண்ணுங்க. நம்ம சேனல்லயும் நிறைய பிஓசிஸ் வீடியோஸ்லாம் இருக்கு ப்ரோ. பக் பவுண்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி ப்ராசஸ் லேர்னிங்ல இருக்கணும். டெய்லி வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். பிளாக்ஸ், பிஓசிஸ் இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு அப்டேட் ஆகினா மட்டும்தான் வந்துட்டு பக் பவுண்டி எடுக்க முடியும். ஓகேவா, மெயின் திங் பவுண்டி எடுக்க முடியும். ஸோ நீங்க நார்மலா வந்துட்டு லைக் ஜென்ரலா கத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா லைக் இட் வில் பி கோயிங் அண்டர் லைக் டூப்ளிகேட்ஸ், நாட் அப்ளிகல் தான் போடுவாங்க. ஸோ ஒரு பக் ஃபைன் பண்றீங்களா, அந்த பக் ரிலேட்டடா வந்துட்டு நான் நம்மளோட சைட்ல வந்து நம்மளோட பேஜ்ல வந்துட்டு லைக் 3000 ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதுல கீழே லிங்க்ல வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ரிப்போர்ட் இருக்கும். அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் படிச்சு ஃபுல்லா நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தாதான் வந்துட்டு லைக் யூ கேன் கோ ஃபார் பவுண்டிஸ். இல்லைன்னா கஷ்டம் தான். அனானிசம் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட பாடு என்னன்னு. ப்ரோ நீங்க சாட் ஜிபிடில பக் பத்தி யூடியூப்ல போட்டீங்க, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ? ஓகே ப்ரோ, போடுறேன் ப்ரோ. அதுவும் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அது. அதுவும் நான் போடுறேன். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு போடுறேன் ப்ரோ. ரேண்டமா எதுவும் போடக்கூடாதுல. எனக்கு வித்தின் 2 மினிட்ஸ்ல ட்ரைஸ் பண்ணிட்டாங்க. அஜாக் ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி நியூஸ்க்கு ஒரு வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுங்க. சைபர் செக்யூரிட்டி நியூஸுக்கு வந்துட்டு நீங்க வெப்சைட்ன்றத விட நீங்க நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதுல வந்துட்டு ஜஸ்ட் சைபர் செக்யூரிட்டி நியூஸ் ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. சைபர் செக்யூரிட்டி நியூஸ், சைபர் செக்யூரிட்டின்னு ஃபாலோ பண்ணாலே நிறைய இது உங்களோட இன்ஸ்டாகிராம்லயே வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் கிளியரிங் டவுட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ, அஜாக் ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி நியூஸ் ஹவு டு பிளாக் ஹேட் இன் ரியல் டைம். ஹவு டு பிளாக் ஹேட் புரியல ப்ரோ. எஸ் ப்ரோ. அப்போ அந்த பேஜ் போட்டுருங்க ப்ரோ. பேஜ் வந்துட்டு நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. பேஷ் ஏன் ப்ரோ எக்ஸாம்பிள் ப்ரோ? நான் ஒர்க் பண்ண டைம்ல வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு பேஷ் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேஷ் ஸ்கிரிப்டிங் வச்சுட்டு ஆட்டோமேட் பண்ணலாம் நீங்க ப்ராசஸ். அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோ லாங்குவேஜ் வந்து டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். பைத்தான் வச்சுட்டு டூல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். பேஷ் ஸ்கிரிப்டிங் வந்துட்டு லைக் ஈஸியா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒன் லைன் ஸ்கிரிப்டர் அப்படின்வாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே ஆட்டோமேட் பண்றதுக்காக அந்த ஒன் லைன் ஸ்கிரிப்டர் வச்சு நீங்க ஈஸியா பக் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதனாலதான் பேஷ் வந்துட்டு நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். Kalinex in Windows or VirtualBox for load. Kalinex ஆல்ரெடி சொன்ன மாதிரி VirtualBox தான். ஸோ ஒரு 8 GB ரேம் வந்து வேணும் கைஸ் கண்டிப்பா. அப்பதான் வந்துட்டு 4 GB விண்டோஸ் அண்ட் தென் 4 GB Kalinex வந்துட்டு நீங்க அப்கிரேட் வச்சுக்க முடியும். ப்ரோ எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பக் பவுண்டி படிக்க செல்ஃப் மேட் நிஞ்சா அகாடமி ட்ரை பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே. இதுவும் என்ன பாத்துக்கோங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு பெஸ்ட் வந்துட்டு போர்ட் ஸ்பீக்கர் ட்ரை ஹேக் மீ ஹேக் த பாக்ஸ் என்னோட சஜஷன். நீங்க பக் பவுண்டியில பவுண்டி வாங்கியிருக்கேன் ப்ரோ. நிறையவே வாங்கியிருக்கேன். ஹவு டு கிரியேட் வேர்ட் லிஸ்ட் ப்ரோ? வேர்ட் லிஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா CUPP அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. 1 மினிட் ப்ரோ. ப்ரோ நீங்க பேசுறது ப்ரோ. நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல ப்ரோ. நீங்க பேசுறது ப்ரோ இறையுது ப்ரோ நீங்க பேசுறது. அதான் ப்ரோ, நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, நான் படிக்கிறேன். ஹவு
டு ஹவு டு கிரியேட் ஓகே வேர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் லைக் CUPP அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களால கிரியேட் பண்ண முடியும். லைக் ஏதாச்சும் உங்களால லைக் எப்படி சொல்றது பாசிபிள் காம்பினேஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ண முடியும். சப்போஸ் வந்துட்டு FLAW அப்படின்னு ஃப்ளா அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்தனா அதை வந்துட்டு நீங்க எப்படிலாம் பிரிக்கலாம், அந்த டேர்ம்ஸ் எப்படி பிரிக்கலாம், லைக் ரியல் டைம்ல எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் பர்சனை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு லைக் OSN பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எடுத்துட்டு ஸோ அதுல ஏதாச்சும் பாசிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படின்றத ஒரு வேர்ட் லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க யூசிங் CUPP. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் ஜிமெயில் அக்கௌண்ட் பெர்ஃபார்ம் பண்ண இல்ல ப்ரோ, பண்ண முடியாது ப்ரோ. ப்ரூட் ஃபோர்ஸ் ஓகே. பேஷ் எப்படி லேர்ன் பண்றது ப்ரோ? பேஷ் லேர்ன் பண்றது வந்துட்டு லைக் யூடியூப் வீடியோஸ் தான் ப்ரோ, எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான் ப்ரோ. ஹவு டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அனானமஸ் இன் ரியல் டைம் கேஸ் ஆன்சர் ப்ரோ. ஐபி ஹைட் பண்ணுவாங்க ப்ரோ அவங்களோட, லைக் அவங்க யாரும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. லைக் ஐபி லைக் மேக்ஸ் ஸ்பூஃபிங் பண்ணுவாங்க, அந்த ஐபி ஸ்பூஃபிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் பண்ணுவாங்க, ரொம்பலாம் இல்லை. லைக் அது வந்து பாத்தீங்கன்னா லைக் டார்க் வெப்ல தான் வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அனானமஸா நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைக் டார்ல வந்துட்டு நடக்கும், லைக் டார்க் வெப்ல. ப்ரோ இது நியூ பக் ட்ரெண்ட் ஆகுது ப்ரோ. பக் பாஸ்வேர்ட் இன்புட் ஓகே ப்ரோ. XSS ட்ரிகர் சூப்பர் சூப்பர், நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம அப்புறமா சேனல்ல போட்டு விட்டுறலாம். என்ன பக் கண்டுபிடிச்சிங்க ப்ரோ? ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிருக்கேன் ப்ரோ. P4ல இருந்து P1 வரைக்கும். ஸ்கியூல் இன்ஜெக்ஷன், RCE, XSS, CSRF, XSRF எல்லாமே இருக்குது. நான் வந்துட்டு செல்ஃப் மீ நிஞ்சா ஸ்டூடெண்ட் ப்ரோ. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ப்ரோ. அண்ட் டீச்சிங் இஸ் ஆசம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தங்கதுரை ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா நான் பாக்குறேன் ப்ரோ. பீப்புள் லாஸ்ட் ஓகே. நம்மளோட சேனல் லிங்க் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது ப்ரோ. ஆண்ட்ராய்ட் பக் ஹண்டிங் ப்ரோ, அது ஒரு பெரிய ப்ராசஸ் ப்ரோ. நான் இப்போ வந்துட்டு பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். ப்ரோ இமெயில் அதான் ப்ரோ, நான் அதுக்கு தனி செஷன் நடத்துறேன் ப்ரோ. ஆண்ட்ராய்ட் பக் ஹண்டிங்லாம் இமெயில் எப்படி ஸ்பூஃப் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சைட் இருக்கு ப்ரோ. அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க கேட்கிற பாதி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. லிங்க் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்க, போய் பாருங்க. எப்படி வந்துட்டு ரியல் டைம்ல வந்துட்டு ஸ்பூஃப் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் அதுலயே இருக்கும். EMCIZZ சம்திங் ஒரு சைட் இருக்கு. ஸோ அதுல நீங்க SPF ரெக்கார்ட் வந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு யூசிங் MX டூல் பாக்ஸ் வந்துட்டு நீங்க ஃபைன் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்பூஃப் மெசேஜஸ். ஓகேவா ப்ரோ? மாசா டீச் பண்ணீங்க, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அனானமஸ் இருந்தாலும் சைபர் கிரைம் டீம் ஹேக்கர்ஸ் பேக் ட்ராக் பண்றாங்க. அது அனானமஸா இருந்தாலும் சைபர் கிரைம் டீம் ஹேக்கர்ஸ் வந்துட்டு ப்ரோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும், அவங்க வந்துட்டு ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் டூல்ஸ்லாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த டார்லாம் வந்துட்டு யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் போலீஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. யார் டார்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த சைட்ல இருக்காங்கன்னு இருக்குது. எல்லாமே அட்வான்ஸா இருக்குது ப்ரோ. ஃபைன் பண்ணிடலாம் ஈஸியா. வாட்ஸ்அப் ப்ரோ, வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணிருப்பாங்க. மேல ஷேர் பண்ணிருப்பாங்க, இல்ல நான் ஷேர் பண்ண சொல்றேன். டார்க் டைம் ரியல் டைம்ல ட்ரை பண்ணி லைவா காட்டு. சரி ஓகே ப்ரோ, அதெல்லாம் இந்த மாதிரி செஷன்ல தான் பண்ண முடியும். ஓகேவா? என்னைக்காச்சும் ட்ரை பண்றேன் ப்ரோ, நான் காட்டுறேன் உங்களுக்கு.